ஐசியூ வார்டுல போய் போட்டு இவங்க உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸ் யாரையும் கூட்டு வரல. அப்படியே பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும், உள்ள அனுமதிக்கிறது கிடையாது. கேட்ட பூட்டிர்றது. சுத்தி எத்தன கேட் இருக்கோ எல்லா கேட்டையும் பூட்டிர்றது. ஐசியூவோட சுத்தி எல்லா கேட்டையும் பூட்டிர்றது. பூட்டிட்டு பேரண்ட்ஸு, உறவினர்கள், சொந்தக்காரங்க யாரையும் யாரையும் உள்ள அனுப்புறது கிடையாது. ஒருத்தரும் உள்ள அனுப்புறது கிடையாது. இவங்க எல்லாத்தையும் பூட்டிர்றது. பூட்டிட்டு உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியாது. உள்ள என்ன ஊசிய போட்டாங்களா? என்ன ஊசிய போட்டாங்க? இவங்க இப்போ பேரண்ட்ஸ் உள்ள போனா என்ன ஊசி போடுறீங்க? எதுக்கு போடுறீங்க? என்ன விஷயத்துக்கு போடுறீங்க? எல்லாம் கேட்பாங்க. என்ன சிகிச்சை குடுக்குறீங்க? என்ன மாத்திரை குடுக்குறீங்க? என்ன மருந்து குடுக்குறீங்க? அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க உள்ள போனா. ஆனா இவங்க யாரையுமே அனுமதிக்கல. உறவினர்களோ, குடும்பத்தாரையோ யாரையுமே வந்து ஐசியூ வார்டுக்குள்ள அனுமதிக்கல. அவங்க உள்ள போனாங்க. ஐசியூ வார்டுல கொண்டு போய் போட்டாங்க. இந்த ஆம்புலன்ஸ்காரங்க உள்ள கொண்டு போய் போட்டுட்டு, உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியாது. உள்ள என்ன ஊசிய போட்டாங்களா? மருந்த குடுத்தாங்களா? இல்ல என்ன பண்ணாங்க? எதுவுமே தெரியாது. லாஸ்ட்ல பார்த்தா 41 பேர் நெனைக்கிறேன். 41 பேர்கிட்ட இறந்துட்டதா சொல்றாங்க. 41 பேருக்கிட்ட இறந்ததா சொல்றாங்க. ஸோ, 40 பேர் 41 பேர் கொன்ட்டாங்க. அதாவது இறந்துட்டாங்க. இறந்த அந்த 41 பேரையும் என்ன பண்றாங்க, உடனே நைட்டே வந்து போஸ்ட்மார்டம் பண்றாங்க. நைட்டே 41 பேரும் எந்த நாட்டுலங்க நடக்குது? எந்த ஊர்ல நடக்குது? இந்த மாரி 41 பேரையும் ஒரே நைட்ல போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாது. 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாது. காலையிலருந்து 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாது. இவங்க நைட்ல 41 பேர போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட்ட மக்களுக்கு குடுக்கல. ரிப்போர்ட்ட மக்களுக்கு குடுக்கல. ஒரு பெரியவர் கேட்குறாரு, "ரிப்போர்ட் குடுங்க. என் பொண்ணுடைய ரிப்போர்ட் குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் கேட்குறாரு. ரிப்போர்ட்டே குடுக்கல. ஏங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் குடுத்தா தானே அதில எப்படி இறந்தாங்க? அவங்க மூச்சு திணறல்ல இறந்தாங்களா? இல்ல அந்த அ கூட்ட நெரிசல்ல இறந்தாங்களா? இல்ல யாராவது அவங்கள கொலை பண்ணாங்களா? அ அந்த பெரியவர் கேட்குறாரு, "இது என்னோட பொண்ணுங்க. என்னோட பொண்ணு இறந்துருக்காங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியும். ம். இல்ல யாராவது அடிச்சு போட்டாங்களா? யாராவது அடிச்சு போட்டாங்களா? யாராவது கத்தியால குத்துனாங்களா? யாராவது கத்தியால கிழிச்சாங்களா? என்னதான் பண்ணாங்க? இல்ல மிதிச்சு கொன்னாங்களா? எப்படி கொன்னாங்க? இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களா? அ ஏதாவது இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது